கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 4/1/2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு நம்மளுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீ செய்தலும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வேலைக்கு விலக்கியவரும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உடைய அன்பின் கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக முடியும். நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கிருபைக்குள் நிரப்பி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தை மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக. ஏசாயா 54:3 நீ வலது புறத்திலும் இடது புறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய் என்று சொல்லி எழுதப்படக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையிலே நன்மையான இவுகளை தந்து இவருடைய பேரை நீங்கள் பெருமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, நன்மை கொடுங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 4/1/2026 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தை உம்முடைய நன்மையினாலே நீர் திருப்தியாக்கும்படியாய் ஜெபிக்கிற உம்முடைய கோலும் கைத்தறியும் தேசத்தை தேற்றட்டும். அற்புதமான ஆசீர்வாதங்கள் தேசத்தில் உண்டாகட்டும். சமாதானமும் சந்தோஷமும் தேசத்தில் இருக்கும்படி நீங்கள் செய்யுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறேன். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரை, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறேன், ஆமேன்.